ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. இத்தனை நாள்ல இல்லாத ஒரு மாபெரும் அட்டாக். மொத்தம் 740க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. சைட்ல அந்த இமேஜ் லோட் ஆயிருக்கும். ட்ரோன்கள், மிசைல்கள்னு கம்பைன்டு ஸ்ட்ரைக் தான். ஹெவியான அட்டாக் ஆல் ஓவர் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா லுட்டஸ்க், அதாவது உக்ரைனோட மேற்கு பகுதிகளில் அதிக அளவுல ரஷ்ய தரப்பு வந்து டார்கெட்ஸ் இருக்கு. இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. அதிகப்படியான தாக்குதல்கள் உக்ரைனோட மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்திருக்கு. உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் பல பகுதிகள் நடந்திருக்கு. பல நபர்கள் இறந்திருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 741 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. இதுல 718 ட்ரோன்களை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். அதுவும் 8ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து 9ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி. அதுக்கப்புறமும் ரஷ்யா ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் மேசிவ் ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. 4 பகுதிகளில் ஹெவியான அட்டாக்ஸ் நடந்திருக்கு உக்ரைன்ல, 4 ஒப்லாஸ்ட்ல. அது கூட வந்து பாத்தீங்கன்னா 14 லொகேஷன்ஸ்ல உக்ரைனோட உதிரி பாகங்கள் செதறினதுனால பல இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டிருக்குன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைன் மேல இருக்கு. இப்போ இந்த சமயத்துல அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக் பர்சன் டாமி ப்ரூஸ் அவர்கள் அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அமெரிக்காவான நாங்க திரும்பவும் உக்ரைனுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாம ஆயுதங்களை கொடுப்போம். ஏன்னா உக்ரைன் அவங்கள பாதுகாத்துக்கணும் இல்லையா, ட்ரம்ப் அவர்களும் சொல்லிட்டாரு. ஸோ அதனால நாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம ஆயுதங்களை கொடுப்போம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் ட்ரம்ப் அவர்களோட ஒரு திட்டம். இது நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை தினந்தோறும் நான் தூங்கி எந்திரிச்சாலும் எப்போ கேட்டாலும் தான் நான் சொல்லுவேன். அமெரிக்கா இப்போதைக்கு இங்க ஒரு பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா குறவழி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம விடக்கூடாது. ஸோ இந்த ஏரியா அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ஈஸ்டாக மாறிட்டு இருக்கு. ரஷ்யா, சைனா, இந்தியா. ஸோ ஈஸ்ட் வந்து கண்டிப்பாக வெஸ்ட்டை அந்த டாமினன்ஸாக அடக்குவாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ அந்த திட்டங்கள் தனித்தனியாக பிரிச்சு செய்யலான்னு பார்த்தாங்க. நம்ம 4 அப்பா போயிட்டோம் பாகிஸ்தான். ஈரானை வேலையை காமிச்சிட்டாங்க. அடுத்த ரஷ்யா பேலன்ஸ் இருக்காங்க. அடுத்த சீனா, தைவானுக்காக என்ன செய்ய போறாங்க பார்த்துடலாம். ஸோ இப்போ இது இங்க இருக்கக்கூடியது நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ திரும்பி இங்கே வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட ராணுவம் பென்டகான் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. நாங்க டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ண போறோம் இந்த ஆர்ட்லரி அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க, சஸ்பெண்ட் பண்ண போறோம். எங்ககிட்டயே இல்லைங்க, நாங்க எப்படிங்க கொடுக்குறது அப்படிங்கிற அவங்க தரப்புல எல்லாம் இருந்தது. ஸோ உள் நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் எப்போ சொன்ன ஆல்ட் பண்ண சொல்லி, நாளை வந்து அப்படிலாம் சொல்ல கிடையாது, யார் ஆர்டர் கொடுத்தது அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ வந்து பண்ணி இப்படி பேசுறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி அவரே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதெல்லாம் கம்மி பண்ணுவேன், நிறுத்துவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ற மாதிரியான செய்திகள் கேட்கப்பட்டது, பகிரப்பட்டது. ஏன்னா அவர் சொன்னார்னு வேற சொல்ல முடியாது. நானா சொன்னான்னு கேட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் இப்போ வந்து இப்படி சொல்றாரு. போன வாரத்துல நான்லாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற சொல்றாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன், அதாவது நான் ரியலி ஹாப்பி இல்லைங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா. அதாவது புட்டின் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த இன்டர்நெட்ல இருக்கிறதாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரு சும்மா அதையவே ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால எனக்கு பிடிக்கல, அவருக்கு சர்ப்ரைஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஸோ இதுதான் அந்த சர்ப்ரைஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ரஷ்யா மேலே தாக்குதல் பண்ணுவோம் 2014 முன்னால மிரட்டிக்கிறாராமா. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு அமெரிக்க தரப்பு வந்து. எது எப்படியோ இப்ப அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போகுது. சரி, ஓகே, கோலிஷன் ஆஃப் வில்லிங் அப்படிங்கிறது போல ஒரு கூட்டத்தை கூப்பிடலாம். அதாவது தானா முன் வந்து உதவும் கூட்டம் உக்ரைனுக்கு. அந்த கூட்டத்தை கூப்பிட்டு என்னப்பா என்ன உதவிகள் செய்வேன்னு கேட்டாங்கன்னா, ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணலாங்கிறது பிரதானமா ஒரு கோரிக்கையா இருந்தது. இப்ப அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ட்ரூப் டிப்ளாய்மெண்ட்ஸுக்கு பதிலா ஆயுதத்தை அதிக அளவுல உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. ஸோ தானா முன் வந்து உதவும் கூட்டமும் கூட இப்போ அதிகப்படியான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் இதுக்கப்புறம் ரஷ்யாக்குள்ள நடக்கிறதுக்கான வேலைகள் மேற்கு தரப்புல இருந்து உக்ரைனுக்கு உதவி உக்ரைன் செய்யற மாதிரியான சூழ்நிலையில உருவாக்கணும். அதுக்கான டைம் கிடைச்சிச்சு. லாங் ரேஞ்ச் மிசைல்கள் உக்ரைன் செஞ்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அட்டாக் பண்ணாம வச்சதுக்கு நல்ல வேலை செஞ்சிருக்கிறீங்கப்பா அப்படிங்கிற கேள்வி இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் பேராட் அவர்கள், ஸோ அவர் தரப்புல என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா, யூரோப்பியன் யூனியனும் சரி பிரான்ஸோட இனிஷியேட்டிவ் அவங்க முன்னெடுத்து யூரோப்பியன் யூனியனோட இணைஞ்சு
அமெரிக்காவோட கோஆர்டினேட் பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் ரம்பர்கள் நல்லா போடல. ஸோ அதனால செனட்டர்ஸ்ல இருக்கிறவங்க கூட குறிப்பா லிண்ட்சே கிரஹாம் அவர்கள். ஸோ இவங்களாம் இணைஞ்சு அவங்களோட கோஆர்டினேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ், ஒரு பவர்ஃபுல்லான பேக்கேஜ், ஒரு புது சாங்ஷன் பேக்கேஜை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக எடுத்து உக்ரைனுக்கு உதவுறதுக்காக போடணும். 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கான ஒரு மாபெரும் சாங்ஷனை போடணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒர்சல்லா ஒண்டர்லா அவர்கள் ஹை ரெப்ரசன்டேட்டிவ், இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் காசா காலஸ் அவர்கள் சைனால போய் உட்காந்து வாங்கி அவர்களை பார்த்து பேசும்போது எந்திரிச்சு போமா அப்படிங்கிற சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ இயூவோட கமிஷனர் சீஃப் ஒர்சல்லா, இயூ கமிஷனோட சீஃப் ஒர்சல்லா ஒண்டர்லா அவர்கள் அவருங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நான் டிமாண்ட் பண்றேன் பீஜிங், அதாவது சீனாவோட கேபிட்டல் சீனா, ஏன்னா சீனான்னு சொல்றதுக்கு பதிலாக அதை கேபிட்டல் சொல்லி சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ பீஜிங், நீங்க அதிகப்படியான உதவிய கோஆபரேஷனை மாஸ்கோ கூட செய்றீங்களே அதை கம்மி பண்ண. இல்ல அப்படின்னா சைனா நீங்க சப்போர்ட் பண்றீங்களா ரஷ்யாக்கு, அதை ஸ்டாப் பண்ணல வேற மாதிரி ஆகி போயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க சப்போர்ட் பண்றதுனால ரஷ்யாக்கு இன்ஸ்டெபிலிட்டி உருவாயிட்டு இருக்கு யூரோப்ல அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் உலகமே இன்ஸ்டெபிலிட்டியா போயிருமே அப்படிங்கிற அவங்க தரப்பு இருக்கு. எது எப்படியும் ஸோ இரு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ அப்படி வந்து பண்ணால் இந்த டெஸ்டிங், இந்த ட்ரோன் ஃபேஸஸ் டெஸ்டிங், அடுத்த கட்ட ட்ரோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஹெவி ட்ரோன்கள், ரிகானிசன், சர்வைலன்ஸ், ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கு உதவுறதுக்காக சப்ளை கொடுக்கக்கூடிய ட்ரோன். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரோனை வந்து பண்ண டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு கசான் பகுதியில் காலையில் அந்த டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகி மக்கள் வாழும் பகுதியில் போய் விழுந்துருச்சு. அலிடஸ் ஆரியோ அப்படிங்கிறது போல ஒரு ப்ரோட்டோடைப்பை, இது ஒரு ஹெவி வெயிட் ட்ரோன். இது வந்து ரிகானிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மிசைல்களையும் ஏவிக்கலாம், வீரர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து ஹெவி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். இது 2011 வந்து பண்ண டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. ஆனால் அஃபிஷியலாக வெளியே சொன்னது 2021 தான் ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் போயிருக்கு. இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேபி ஏஐயோட இன்டகிரேஷன், ஸோ அது வந்து ஏதோ ஃபெயில் டெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. என்னன்னா இந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவி விடுறோம் அப்படின்னா தீவிரவாதிகள் இருக்காங்களா, இல்லை தீவிரவாதி இந்த சென்ஸ் இந்த ராணுவ வீரர்கள் அவங்க ஏதாவது பதுக்கி வச்சிருக்காங்களா, ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஆயுதங்கள் இருக்கா, இது எதிரியா ஃப்ரெண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடிக்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் இதில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறலாம் சொல்லப்பட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரஷ்யா அவங்களோட ட்ரோன் தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போகிறாங்கன்னு. ஏன்னா இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறையா இருந்துச்சு. ஸோ மேபி அந்த கான்ட்ராக்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா களத்துல திரும்பவும் குற்றச்சாட்டுகள், இது போல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். களத்துல நடந்துட்டு இருக்கிறது தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். என்னன்னா இது போல குழந்தைங்க விளையாடுற பொம்மையாட்டு இருக்கும். நார்மலா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கொடுக்கக்கூடிய, அவங்க குழந்தைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போறது உண்டு. இந்த மாதிரி வீரர்கள் எடுத்துட்டு போவாங்க. இது பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். இப்ப இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் அந்த பொம்மையில வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்களாம். இப்போ இது பக்கத்துல போனாலும் இது தொட்டாலும் இது வெடிச்சிருது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இதுல வந்து ஹீட் சென்சார் இருக்கும், இல்லை சில அக்வஸ்டிக் சென்சார்லாம் இருக்கும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணும்போது ஹீட் சென்சார்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் அது உணர்ந்துருச்சு அப்படின்னா அது வெடிச்சிடும். ஸோ இது போல வேலைகள் இப்போ ஏதோ குழந்தை போய் தெரியாமல் தொட்டுருச்சு பொம்மை அப்படிங்கிற எடுத்துருச்சுன்னா வெடிச்சிடும். ஸோ இது போல விஷயங்கள் வந்து பண்ண காலத்தில் அதிக அளவில் உக்ரைன் தரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்கான வழிகளில் ரஷ்ய தரப்பு வந்து இறங்கியிருக்காங்க. அது ரெகுலராக இது போல நடக்கும். இப்போ குழந்தைங்க விளையாடுற பொம்மையில கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்தி, அதுவும் இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா பரவும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பண்ண காயங்கள் ஏற்படும். ஸோ அது போல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ரஷ்ய தரப்பு வந்து வந்திருக்கு. அடுத்தது இந்த காக்கசஸ்க்கு வந்துட்டோம்னா அர்மேனியா. இந்த அர்மேனியா பார்லிமெண்ட்ல பயங்கரமான கைகலப்பாயிட்டு இருக்கு. அதாவது அர்மேனியாவில் நிக்கோல் பைஷன் அவர்கள் இருக்கா, அப்படியே அப்படி போயிட்டு ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இப்படியே போகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரெண்டு விதமாக சாயறனால ரெண்டு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க, நியாயப்படுத்தல் அர்மேனியா. ஏன்னா அமெரிக்கா சார்பாக போறவங்களே நியாயப்படுத்தல்ங்கிறது இருக்கும். அவங்க தேவ தூதர்கள், அவங்க சொல்றதே உண்மையை தான் சொல்லுவாங்க. ஸோ அது போல விஷயங்கள்லாம் அவங்க தற்பந்து வர்றதுனால என்ன நியாயப்படுத்தல் வச்சிருக்காங்க அப்படின்னா,
அர்மேனியாவோட எம்பி ஒருத்தர் ஆர்தர் அப்படிங்கிறது போல ஒருத்தர். அவர் என்னன்னா, ஆ இப்ப அவருக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கனால இம்யூனிட்டி இருந்தது. அது வந்து அவர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதுக்கு தான் கைகலப்பாயிருக்கு. அவர் வந்து ஆட்சி கையெழுத்து பண்றதுக்கு பல தடவை ட்ரை பண்ணிக்கிறாரு. அதுவும் உள்ள இருக்கக்கூடிய சர்ச்சோட இணைஞ்சு பண்ணியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர் தரப்புல அவர் மேல வச்சு, இப்ப அவரோட இம்யூனிட்டிய பறிச்சுட்டு அவர அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகள். இப்ப அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் கமிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாலண்டியரா நான் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிக்கு போறேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது, இது போல கைகலப்பாயிருக்கு அப்படிங்கிற போல சொல்றாங்க. இது மிக பெரும் பேசுபொருளா மாறியிருக்கு. அர்மேனியால ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா, ஆ என்னமோ ஒரு சிக்கல் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆட்சி ஆள்றதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா, எதிர்க்கட்சியே இல்லாம ஆளுங்கட்சிக்கே ஃபுல் மெஜாரிட்டியோட இப்ப எப்படி உக்ரைன், அதுபோல முழு மூச்சா வந்து பார்த்தீங்கன்னா, அர்மேனியா வந்து அந்த ஆட்சி நிக்கோல் பைஷின் அவர்களோட ஆட்சி தான் ஃபுல்லா இருக்கணும். அப்படி வச்சா தான் எந்த ஒரு எதிர்குரலுமே இல்லாம, நெனச்சத செய்ய முடியும் அப்படிங்கிறது போல விஷயங்கள்ல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு. அதாவது ஒரு சர்ச் இருக்கு. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் சும்மா நார்மலா ஜெனரலா சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா உள்ள போனோம்னா அப்புறம் ஏகப்பட்ட சிக்கல ஸோ சர்ச்சுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும், கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ லிபரேட் பண்ண போறேன் நானே அப்படிங்கிறாரு. சர்ச்சில இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அங்க ஸ்பிரிச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி லிபரேட் பண்ண போறேன். அந்த மாரியான ஒரு மத மூட நம்பிக்கையிலேருந்து வெளிய கொண்டு வரப்போறேன் அப்படிங்கிற போல ஒரு தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அர்மேனியா என்ன மாரியான முடிவுகள் எடுத்து, எந்த சார்பா போய், யாருக்கு எதிரா யாருக்கு ஆதரவா இருக்க போறாங்க இந்த காக்கசஸ் பகுதியில. ஏன்னா, அசர்பைஜான் ஆல்ரெடி வேலைய காமிச்சுட்டு இருக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள. ஸோ இந்த துருக்கி, அர்மேனியா, அசர்பைஜான் இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பாலத்த போட்டு, எதிரான வேலைகள் செய்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா? இத ரஷ்யா விட்டு குடுத்துருவாங்களா? இல்ல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.